வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். ஒன்றும் இல்லைன்றீங்க, இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறோம்னா, நம்ம ஆட்சி மாற்றம், நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணன் அவர்களை பற்றி ஒரு சிறிய வீடியோ. ஒன்றும் இல்லைங்க, சமீபத்த காலத்தில் ஆதவ அர்ஜுனன் அதாவது மக்களை நானே நேரில் சந்திப்பேன்னு சொன்னார். அண்ணே வணக்கண்ணே. அண்ணே நீங்கள் நேரில் வரணும்னு அவசியமே கிடையாதுண்ணே. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க. அந்த எம்எல்ஏ மாதத்தில் 30 நாள், அந்த 30 நாளில் ஒரு 15 நாள், அதாவது சென்னை போகிறதுக்கு, வேறு எங்கேயோ போகிறதுக்கு, உங்களோட மீட்டிங் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வச்சுட்டாலும் மீதி இருக்கிற 15 நாள், இந்த 15 நாளில் ஒரு சட்டமன்றம், அதாவது ஒவ்வொரு கிராமத்தில் போயிட்டு, ஒவ்வொரு கிராமத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனையா, இல்லை கரண்ட் இல்லையா, இல்லை உங்கள் ஊருக்கு வேறு என்ன குறைகள் இருக்குது, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக கேட்டாவே, அவங்க மக்களை நேரில் சந்தித்து கேட்டாவே பெரிய விஷயம்ண்ணே. அதுவே ஒரு மாற்றத்தை உருவாக்கும், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். அதே சமயத்தில் அந்த கிராமங்களில் பொதுப்படிவாக டவுன்லேயே அந்தந்த மாவட்டத்துலேயும் ஒரு எம்எல்ஏவும் இறங்கி வேலை செய்யணுண்ணே. மக்களோடு மக்களாக நின்று பார்க்கணும். அதுதான் மெயின் முதல் கட்டம் அதுதான். அதாவது ஒரு தொகுதியில் இப்போ பார்த்திங்கன்னா எம்எல்ஏ யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் கேட்பாங்க. ஏன்னா தெரியாது, படிப்பறிவு இல்லாத மக்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ, படிப்பறி இருக்கிறவர்களுக்கோ அந்த தொகுதி எம்எல்ஏ யாரெல்லாம் சில பேர்த்துக்கு தெரியாது. அதனால நான் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் இதை ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கிட்டு உங்கள் தொகுதி எம்எல்ஏவுக்கு நீங்கள் ஆதரவு போட்டு அந்தந்த கிராமத்துலேயும் அவங்க குறைகள் என்னான்னு சொல்லிட்டு கேட்கணுண்ணே. ரெண்டாவதுண்ணே, நம்ம காலகாலமாக இந்த நீர் பிரச்சனைக்காக கர்நாடகிட்ட போயிட்டு கையெழுந்துக்கிட்ட நிலைமை இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் தயவுசெய்தானே, முன்னாடி இருந்தவங்களும் சரி தான், அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி தான், அங்கங்கே அணைக்கட்டி இருந்தாவே இவ்வளோ ஒரு பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. அதனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் ஏரி இருக்கானே. ஒவ்வொரு கிராமங்களிலும் போய் பாருங்கள், ஏரி பெரிய பெரிய ஏரி இருக்குது. இந்த ஏரியை தூர்வாரி அந்த ஏரிக்கு எப்படி தண்ணி கொண்டுட்டு வரணும், இந்த மழைநீரை தண்ணியை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டம் அந்தந்த தொகுதியிலையும் அமைச்சாவே நம்ம யாருக்கிட்டேயும் தண்ணிக்கு கையேந்த நிலைமை கண்டிப்பாக வராதுனே. ஆனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் சரி தான், டவுன்லேயும் சரி தான், அந்த ஏரிக்கு இந்த தண்ணி எப்படி தேங்கி வைக்கணும், அதை எப்படி ஆழப்படுத்தணும் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு தீர்மானத்தில் வச்சு ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்களா, கண்டிப்பாக அந்த கடுத்தம் உங்களை மக்கள் அனைவரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. இதுக்கு உண்டான வேலைகள் என்னவோ அதை செய்யுங்களே. எல்லாமே எதிர்பார்க்குறோம். ஆட்சி மாற்றத்தை கொடுத்தாச்சு. தளபதி விஜய் அண்ணா என்ன செய்வார் அப்படின்றதான் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நாங்களும் எதிர்பார்க்குறோம். உங்களோட ஆட்சி சிறப்பாக